சாரா சேனல் பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிளவுஸினுடைய பின்பகுதி எவ்வளோ முக்கியம், அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் மிகப்பெரிய வீடியோ தான். ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ. அவ்வளோ துல்லியமான விஷயங்களையும் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களையும் அதில் பண்ணியிருப்பாங்க. பிகினர்ஸுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த ஒட்டுக்கல் சொல்லணும்னா அது புரியுமா அப்படின்னா, இது பேக் சைடில் என்னென்ன கவனிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மேற்கொண்டு நடத்தும் போது உங்களுக்கு அது எல்லாமே இது நினைவுக்கு வரும். அப்போதான் நீங்க அதில் அதை சரி பண்ண முடியும். அவங்க எதை பத்தி சொல்றாங்க, எதனால சொல்றாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இதை இப்போ ஒரு 2 3 தடவை நீங்க ஒரு தொடர்ச்சியா பார்த்து ஓரளவுக்கு இது நீங்க மனப்பாடம் பண்ற அளவுக்கு இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல பிளவுஸ் தைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியும். மேலோட்டமா கத்துக்கிறேன், ஈஸியா கத்துக்கிறேங்கிற விஷயமே கிடையாது. இது ஒரு கலை அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டு ஆகணும். வேற வழி கிடையாது. அதனால அதை நுணுக்கமா கத்துக் கொடுக்க போகும்போது அதை இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு கத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இதுல இருக்கு. அதனாலதான் சொல்றது, இந்த பின்பகுதியை வச்சுதான் பிளவுஸினுடைய ஒட்டுமொத்த அளவுகளுமே நம்ம சரி பண்ண போறோம். ஏன்னா முதல்ல நீங்க பிளவுஸ்ல ஒரு ஆள் நிக்க வச்சு அளவு எடுக்கும் போது அந்த பின்பகுதியில பிளவுஸினுடைய உயரமே பார்த்தீங்கன்னா பின்பகுதியில தான் நம்ம எடுக்க போறோம். ஷோல்டர் அதே மாதிரி தான் பின்பகுதியில தான் நம்ம எடுக்க போறோம். பின்கழுத்தினுடைய உயரமும் நம்ம இதில் தான் எடுக்க போறோம். அதனால இது மூணையும் அளவை பேஸ் பண்ணி தான் ஒரு பிளவுஸினுடைய ஃபிட்டிங்கை நம்ம கொண்டு வர போறோம். அது எந்தெந்த வகையில எப்படிலாம் அது கொண்டு வரணும், எந்த மாதிரி சூழ்நிலையில அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற நிறைய நுணுக்கங்கள் இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க அதை இப்போ இடுப்பினுடைய கீழ் பகுதிக்கு சீம் அலவன்ஸு, அதுக்கு ஈஸ் அலவன்ஸு, அதை எப்படி மடிச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த டாட் கழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டாட் சும்மாவே இந்த 2 இடத்துல பிடிச்சா போதுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த டாட் கழுத்து அகலமா வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கழுத்தினுடைய அகலம் கம்மியா இருக்கும்போது டாட் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி வைக்கலாம். டாட்டை முன்னாடி பின்னாடி அந்த சைடில் நகர்த்தும் போது கழுத்தினுடைய எஃபெக்டும் அந்த ஷோல்டருடைய எஃபெக்டும் எப்படிலாம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஷோல்டருடைய டேப்பர், இந்த இந்த சரிவான பகுதி இருக்குது. இது ஒரு சிலருக்கு நேரா இருக்கும், ஒரு சிலருக்கு சாய்வா இருக்கும். இதுல 2 விதத்துல எப்படி இருந்தாலும் கழுத்தினுடைய அகலம் நம்ம எவ்வளவு வைக்கணும், அதாவது க்ளோஸ் நெக் வச்சா ஷோல்டருடைய டேப்பர் நம்ம எப்படி மார்க் பண்ணணும், அதே நார்மலான ஒரு வட்டக்கழுத்தோ மற்றதெல்லாம் வைக்கும்போது அந்த ஷோல்டருடைய டேப்பருக்கு எப்படி மார்க் பண்ணணும், அதே மாதிரி போட் நெக் வைக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த ஷோல்டருடைய இது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பின்பகுதியில அது முக்கியமான விஷயம். அது அதை பேஸ் பண்ணி தான் முன்பக்கமே நம்ம மார்க் பண்ண போறோம். பின்பகுதியில மார்க் பண்ணி கட் பண்ண பீஸை வச்சுதான் முன்பகுதியை நம்ம வெட்ட போறோம். முன்பகுதியில நிறைய இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. பின்பகுதியிலேயே உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை நீங்க தெளிவா கத்துக்கல அப்படின்னா முன்பகுதியில உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால பின்பகுதியில முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 3 நாளைக்கு விட்டுறேன். ஒரு 2 நாளைக்கு நான் மற்ற வீடியோ கூட நான் போடாம விட்டுறேன். இது ஏன்னா பெரிய வீடியோ அப்படிங்கிறனால இதை நான் பிரிச்சு போட்டதுன்னா எப்படினாலும் ஒரு 4 வீடியோவா போட்டிருக்கலாம். இடுப்பு பகுதிக்கு, டாட்டுக்கு, சைடு ஜாயிண்ட்டுக்கு, ஆர்ம் ஹோலுக்கு, மேலே ஷோல்டருக்கு, கழுத்துக்கு அப்படின்னு சொல்லி 6 பார்ட்டை அதை பிரித்து போட வேண்டியதை தான் நான் ஒரே பார்ட்டை அதில் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால இது அடிப்படை கத்துக்கிறதுக்கு தான். அதாவது இது மார்க்கிங்கோ கட்டிங்கோ கிடையாது. இது பின்பகுதியில் பிளவுஸினுடைய பின்பகுதியில நாம புதுசா தைக்க போறீங்க, இது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே இந்த வீடியோ. அதனால இதை ஃபர்ஸ்ட் இதெல்லாமே கவனிச்சுட்டீங்க அப்படின்னா தான் மார்க் பண்ணும் போது அவங்க சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு எளிமையா புரியும். அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு காரணமே, இந்த வீடியோவை சும்மா போட்டுட்டு அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிறத விட அதில் நம்ம என்ன கவனிக்கணும், எதை பத்தி நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அந்த இடுப்பு பகுதியில் அவங்க சொல்லும் போதுமே இடுப்பு பகுதியில அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மடிச்சு தைக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எவ்வளவு விடணும், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதா இருந்தா எத்தனை இன்ச்சு விட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத 2 3 டிப்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடுப்பு பகுதிக்கு அதை எழுதிக்கணும். டாட் பகுதி பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த கழுத்துக்கு டாட் எவ்வளவு உயரம் வைக்கணும், எவ்வளவு அகலம் வைக்கணும், எத்தனை இன்ச்சு வைக்க சொல்றாங்க, எந்த கழுத்துக்கு எத்தனை இன்ச்சு வைக்க சொல்றாங்க, அதை எப்படி பிரிச்சு வைக்க சொல்றாங்க. பின்பகுதியில ஒரு நீளமான ஒரு பகுதி இருக்கும், இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பேக் சைடு இருக்கு. அந்த சைடுல அந்த டாட் 2 டாட் பிடிக்கணும்னா அந்த இடைவெளி நடுவில் இருக்கிற இடைவெளிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க நோட்ஸ் எழுதிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நோட்ஸ் எப்படி எழுதுறத நீங்க எழுதி காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நோட்ஸ் எழுத சொல்றதுக்கு காரணமே நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி அது புரிஞ்சிருக்குது, நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நோட்ஸ் எடுக்க சொல்றது.
நீங்க அந்த நோட்ஸ் என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா கட்டாயம் அந்த வீடியோல உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிடிமானமும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் நோட்ஸ் நீங்க டக்கு டக்குன்னு எழுதிடுவீங்க. அந்த நோட்ஸ் எழுத முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது அப்படின்னா கட்டாயம் அந்த வீடியோவை நீங்க இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க அடுத்தது கட்டிங் மார்க்கிங் போகும்போது இதை மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போதே அது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஷோல்டரை பத்தி சொல்லும் போது அதே மாதிரி நீங்க கவனிச்சுக்கோங்க. கழுத்து வந்து எந்த மாதிரி கழுத்து வைக்கும் போது அந்த ஷோல்டர்னுடைய அகலம் எவ்வளவு வைக்கிறது, அதாவது தேவையான ஷோல்டர் அளவுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அளவு எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அந்த தேவையான ஷோல்டர் அளவுனா என்ன, டோட்டல் ஷோல்டர் அளவு என்ன, அந்த ஷோல்டர் வச்சு அந்த ஆம்கோலுக்கோ மற்றதுக்கோ அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எந்த இடத்துல இந்த ஷோல்டர்னுடைய அளவை எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் எல்லாமே நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கணும். இதுதான் நான் சொல்றது. நோட்ஸ் எழுதும் போது இதெல்லாம் கவனிக்கணும். அவங்க கவனிக்கும் போதே நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை எழுதிக்குவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஆம்ஹோல் வந்து இது ஜஸ்ட் ரவுண்ட்ல வந்து இத்தனாயா பிரிச்சு இதுல வர விடைய இதுக்கு வந்து ஆம்ஹோல் உயரமா வைக்கணும், இல்லாட்டினா அகலமா வைக்கணும், பேக் சைட்ல இவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணும், ஆம்ஹோலுடைய கேப் உயரம் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க நோட்ஸ்ல எழுதணும். அதை வந்து ஒவ்வொன்று தமிழ்ல தெளிவா எழுதி பண்ணுங்க. இந்த அளவுக்கு இந்த அளவு இருந்துச்சுன்னா இது கொடுக்கணும், போட் நெக்கா இருந்துச்சுன்னா ஷோல்டர் அகலம் இவ்வளவுதான் வைக்க முடியும், இது இவ்வளவு இதுக்கு மேல வைக்க முடியாது, இல்ல வைக்க கூடாது. அவங்க அதை என்ன சொல்றாங்கிறத நல்லா கவனிங்க. இது வச்சா சரியா இருக்கும், இவ்வளவு இது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா எத்தனை இன்ச்சு வரைக்கும் அவங்க சொல்றாங்க, இந்த இன்ச்சுக்கு மேல வைக்க கூடாது, வச்சோம்னா முன்னாடி பகுதியில வந்து அந்த கழுத்தினுடைய அமைப்புல இவ்வளவு பாதிப்புலாம் வரும், அதுல என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்களோ அதையும் நீங்க அதில் நோட் பண்ணி வைங்க. இதுதான் வந்து நோட்ஸ் எழுதுறது. இது எல்லாமே கவனிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒட்டுமொத்த பின் சைடை வச்சு தான் பிளவுஸினுடைய ஒட்டுமொத்த ஃபிட்டிங்கே இருக்கு. ஆம்கோல்ல சின்ன தப்பு பண்ணீங்கனாலும் முதுகு பக்கம் அந்த லூஸ் வர ஆரம்பிச்சிடும், கை பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த இடத்துல டைட்டா இருக்கும், கை அதுக்கு மேல உள்ள போகாது. கழுத்து வந்து அகலமா வைக்கும் போது ஆம்கோலினுடைய இது எப்படி வைக்கணும், ஷோல்டர் டேப்பர் எந்த இடத்துல கட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதை அவங்க சொல்லும் போது உங்களுக்கு நீங்க அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா தெளிவா நிறுத்தி நிதானமா தான் சொல்லியிருக்காங்க. போற போக்குல ரொம்ப வேகமாகவும் அவங்க சொல்லலை. மற்ற ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான வீடியோவுக்கு அவங்க போட்டிருக்கிற ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யோக வீடியோ அப்படிங்கிறனால இதனுடைய வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க எவ்வளவு எளிமையா கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் அதுல கரெக்டா புரியும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து வீடியோ ஓரலா பாருங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எதை கவனிக்கணும் அப்படிங்கறது பூராமே ஒரு வீடியோவை முழுசா பார்த்துருங்க. நோட்ஸ் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் டைம்ல அவங்க சொல்லும் போதெல்லாம் அந்த நோட்ஸ் வந்து நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை கரெக்டா எழுதிக்குவாங்க. அப்பதான் உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போதோ இல்லைன்னா இடையில வேற ஏதாவது டவுட் வரும்போது ஒரு போட் நெக்கே தைக்கும் போது கூட டக்குன்னு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது மறுபடியும் சொல்றேன், இது வந்து மார்க்கிங்க்கு இல்லாட்டினா கட்டிங்கோ இதுல சொல்லி கொடுக்கல. பிளவுஸினுடைய பின்பகுதியில என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், அதை எவ்வளவு ஜாக்கிரதையா கையாளணும், அளவுகளை வந்து எந்த ஃபார்மெட்ல அது பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க. 1 மணி நேரம் வீடியோ. உங்களால உங்க நெட் எவ்வளவு இருக்குது அதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்தி நிதானமா பொறுமையா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்துச்சுனாலுமே, அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எது இருந்துச்சுனாலுமே, உங்களுக்கு அதுல என்ன புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நோட்ஸ் ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள்லாம் அதுல எதெல்லாம் எழுதிருக்கீங்க பண்ணிருக்கீங்கிற விஷயத்த ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அவங்க அந்த விஷயத்த கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சு அதுல அந்த எந்த நேரத்துல அந்த பாயிண்ட் வருதுங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டைம் கரெக்டா பார்த்து நீங்க பார்த்துக்கலாம். முழுசா உட்காந்துட்டு மங்கு மங்குன்னு எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு வீடியோ பார்க்கும்போது எந்த டைமிங்க்கு நேரா அந்த பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். அதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். ஒரு வீடியோ பார்த்து நம்ம கத்துக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதனால நீங்க அதை பொறுமையா பாருங்க. இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாரா சேனலில் நம்ம வந்து கிளாஸுக்கான வீடியோஸ் எல்லாமே வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரோம்.
இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ வரைக்குமே நம்ம மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸினுடைய பேக் தட்டு, அதாவது பின்பகுதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது அதனுடைய பின்பகுதியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும் பேக் பார்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செல்வேஜ்னா என்ன, அது எந்த இதில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும், ஒரு உடல் அமைப்பை நம்ம 4ஆக பிரித்து நம்ம போடுவோம் அப்படிங்கிறது. அதாவது பேக் பகுதி 2ஆகவும் ஃப்ரண்ட் பகுதி 2ஆகவும் நம்ம வந்து போடுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்ஸுக்குமே நீங்கள் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் தட்டு. பேக் தட்டு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல, ஒரு அஸ்திவாரம் மாதிரி தான். நம்ம எந்த ஒரு கார்மெண்ட் தைக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டை தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பண்ணி அதில் ட்ரா பண்ணி எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். அதை வச்சு அதனுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் முன்பகுதி, அதுக்கப்புறம் கை, அப்புறம் யோக்கு, இது எல்லாமே வந்து அந்த பேக் அப்படிங்கிற அந்த அஸ்திவாரத்தில் இருந்து தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வருவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம பேக் தட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்கு. இப்போ இந்த ஒரு ப்ளவுஸில் நான் சும்மா ஓரலாக எது என்ன பகுதி அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் பேருக்கு ப்ளவுஸ் பேக் எது, ஃப்ரண்ட் எது, ஸ்லீவ் எது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்குனால நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இது ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இந்த பகுதி வரைக்கும், சைடில் இந்த பகுதி வரைக்குமே வந்து பேக் தட்டு. கீழே உயரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் லைனு, இந்த நெக் லைனு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங். புரியுதுங்களா? இது வந்து ஃபோல்டிங்கில் போடுவோம். அதைத்தான் நம்ம எப்போவுமே ப்ளவுஸ்லேயுமே இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங் பகுதியை வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போது இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக இப்படி போட்டு மார்க் பண்ணி தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உயரம் மார்க் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன அளவு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு உள்ள நம்ம எவ்வளோ துணி விடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை தான் வந்து நம்ம சீம் அளவன்னு சொல்லியிருக்கோம். இந்த எட்ஜில் தான் நம்ம வந்து சீம் லைன் தையல் போடுவோம். அது வந்து சீம் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உள்ளுக்குள்ள இந்த இடம் வந்து உங்களுக்கு திக்காக வேணும், அதாவது மொத்தமாக ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள நீங்கள் துணியை நிறையா விட்டு, அதாவது 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு விட்டு கூட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இல்லாட்டினா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டு, இடுப்பு பகுதி. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெம் கூட பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு ப்ளவுஸை வந்து அப்போல்லாம் ஸ்டிச் பண்ணாங்க. கையினுடைய மடிப்பு பகுதி, இடுப்பினுடைய மடிப்பு பகுதி, கழுத்து, அதே மாதிரி இந்த ஓப்பன் பீஸு, இந்த வி பட்டி, இது எல்லாத்தையுமே இது எல்லாமே மேக்சிமம் வந்து கையில் தான் ஹெம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மற்றதெல்லாம் தான் வெளியில் தெரிகிற தையலே இல்லாமல் தான் அவங்க வந்து அப்போல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, அப்படி பண்ணவும் டைம் இருக்கிறது இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த கீழ்ப்பகுதிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு சீம் லைன். அது உள்ளே போகிற துணியை தான் நம்ம சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். அந்த அலவன்ஸ் வந்து நமக்கு வெளியே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது தான் நம்ம ஷோல்டருக்காக விடுற சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த 1/2 இன்ச்சும் இங்கே உள்ள மடிப்பு நம்ம சேர்த்திருக்கிறதும் தான் எக்ஸ்ட்ராவாக பேக் தட்டுக்கு நம்ம கொடுக்குற உயரம். சாதா ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு இது அப்படியே மடித்து தைக்கிறதுக்காக வேணும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போதும். அடுத்தது நமக்கு தேவை வந்து செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்டு நீங்கள் அளவு எடுத்திருப்பீங்க. அது கூட ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சு சேர்த்துருப்பீங்க. அதை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சிருப்பீங்க. 4ஆக பிரிச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் தான் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டில் 1/4.
இப்போ இந்த 1/4 அப்படிங்கிறது இந்த லைன் போடுறோம் இல்லைங்களா, இதுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு தேவை. இதுக்கு அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு சீம் அலவன்ஸ். இந்த உள்ள இந்த லைன் வந்து சீம் லைன். இதுக்கு உள்ள இருக்கிறது தான் நமக்கு பாடி மெஷர்மெண்ட் நம்ம போடும்போது நமக்கு கொடுக்குற ஃபிட்டிங். இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவா விடுறது எல்லாமே சீம் அலவன்ஸ். இதுதான் நான் சொல்லியிருக்கேன், 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே துணி அதிகமாகும் போது உங்களுக்கு ஆம்ஹோலில் டைட் வரும். அதனால அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஜாயிண்ட் ஸ்லீவ் வந்து ரவுண்ட் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போது நம்மளுடைய சீம் லைன் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்டு எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ 1/4 செஸ்ட் ரவுண்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங் லைனை தான் நம்ம வந்து சீம் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வர்றது வந்து சீம் அலவன்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு, அதாவது மடிக்கும் போது 1 இன்ச்சு, இப்படி 1/2 இன்ச்சு, மொத்தமாக 1 இன்ச்சு விடுவோம். இப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே வந்து எக்ஸஸாக கிளாத் கொடுத்துருப்போம். அது கால்குலேஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். வெயிஸ்ட் ரவுண்டு 4ஆக பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, அது வந்து டாட்டுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சேர்த்துறது வந்து சீம் அலவன்ஸ்க்காக அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த போர்ஷன் தான் இது. புரியுதுங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு பேக் ஓப்பன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் அதிகமாக விடலாம். சரிங்களா? பேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு 1/4 இன்ச்சு அதிகமாக விடலாம். இது நீங்கள் ஃபோல்டிங்லேயும் போட்டுக்கலாம், ஓப்பன்லேயும் போட்டுக்கலாம். துணி அதிகமாக இருந்தால் ஃபோல்டிங்கில் போடுங்க. சப்போஸ் துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் பேஸில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா வீப்பட்டியும் ஹூக் பட்டியும் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். அந்த 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தலை அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம சீம் லைன் போடுவோம். இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் இங்கே விட்டுக்கோங்க. நெக்கு வந்து பின்னாடி வந்து ஓப்பன் வச்சு ஒன்று மேலே ஒன்று பிளேஸ் பண்ணும்போது அதுக்கான அகலம் வருதா அப்படிங்கிறதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆம்ஹோல். ஆம்ஹோல்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து கை அண்டர் ஆர்ம் சுற்றி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டை தான் பேக் தட்டில் இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த சீம் அலவன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. என்ன அளவு நீங்கள் பாடியில் எடுத்திருக்கீங்களோ அதை 1/2 வச்சு பாக்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது இது வந்து ஒரு ப்ளவுஸினுடைய பேக் தட்டு. இந்த பேக் தட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்க போகிறது இடுப்பினுடைய சுற்றளவு, அதுக்கப்புறம் உயரம், அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம்ஹோலினுடைய உயரம், அதுக்குள்ள ஆம்ஹோல் ரவுண்டு. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரையறதுக்கு முன்னாடி செஸ்ட் ரவுண்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறம் கழுத்தினுடைய அகலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய ரவுண்டு. இப்படி இத்தனை மெஷர்மெண்ட்ஸுமே வந்து சேர்ற ஒரு போர்ஷன் தான் வந்து நமக்கு பேக் போர்ஷன். இது வந்து நீங்கள் ஓப்பன், பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய ஒரே ப்ரொசீஜர் இதுதான். இந்த டாட்டினுடைய இது வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமம் இந்த 2ஆ மடிச்சதுக்கப்புறம் இதனுடைய இந்த சீம் அலவன்ஸை விட்டுருங்க. இதுக்குள்ள வர்ற சென்டர் பகுதியில் தான் நம்ம டாட் பிடிப்போம். சரிங்களா? நம்ம தையல் இது பிரிச்சுட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரும், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாட்டை எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 2ஆ மடிச்சதுக்கப்புறம் இதனுடைய நடு பகுதியில். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே ஓகேவா அப்படின்னா டீப் நெக் வர்ற இடத்துல இதை வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே பிடிச்சிங்க அப்படின்னா தான் நெக்கு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகாமல் க்ளோஸாக இருக்கும். இப்படி உள்ள வர நெக்கு ரொம்ப விரியும். இப்படி அவுட்டரில் போக போக நெக்கு குறுகும் அப்படின்னா அதே பிளேஸில் இருக்கும், ரொம்ப வந்து ஓப்பன் ஆகாது. ஆனால் இது உள்ள தள்ளிட்டு வர நீங்கள் சேர்த்து பிடிக்கும்போது இந்த நெக்கினுடைய அகலம் வந்து அவுட்டரில் தள்ளி போகும். சரிங்களா? அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம வைக்கிறோம். பேக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து இங்கே மார்க் பண்ணுவோம். இந்த ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன நெக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுப்போமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். அதாவது இது வந்து நான் ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் மார்க் பண்ணும்போது ஷோல்டர் வச்சு அதுக்கு ஸ்லோப் கொடுப்போமா, அப்போ எவ்வளோ ஸ்லோப் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேக் தட்டில் தான் வரும். அதே மாதிரி இந்த டாட் நம்ம பிடிக்கும்போது
கரெக்டான பாடிக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வரும். கொஞ்சம் பாடியினுடைய ஷேப் பின்னாடி மசில்ஸ் இருக்கவங்க, முன்னாடி கொஞ்சம் சதப்பிடிப்பா இருக்கிறவங்க, கப் ஷேப் பெருசா இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க நீங்க டாட் பிடிக்கும் போது இந்த லைன் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி மேலே ஏறிக்கும். நீங்க இப்படி ஸ்கேல் வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கேப் வரும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்காது. பிளவுஸ் போடும்போது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம இங்க பிடிக்கிற டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்ல இருந்து இந்த பக்கம் நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா மார்க் பண்ணிடணும். ஸ்லாண்டிங்கா மார்க் பண்றது எந்த இடத்துல அப்படின்னா, இந்த டாட் பிடிக்கிற இந்த லாஸ்ட் பகுதியில தான். இந்த சென்டர்ல இருந்தே கொண்டு போயிடக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல ஈவனா வராது, ஒன்று மேலேயும் கீழேயுமா வந்துடும். அதனால ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் வைக்கிறீங்க. இந்த பக்கம் லாஸ்டா மார்க் பண்ணியிருக்கிற லைன்ல இருந்து ஒரு 1/4 இன்ச், அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச், அதை விட ஒரு 1/4 இன்ச் இப்படி சேர்த்து நீங்க வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அப்படி கிராஸ் லைன் போடும்போது இந்த இடத்துல துணி அதிகமா இருக்கும், இங்க இப்படி மேல போகும். அப்ப நீங்க இப்படி டாட் பிடிக்கும் போது இது வந்து ஈவனா ஒரு ஸ்ட்ரைட் லைனா வந்துடும். இப்படி உள்ள மேல ஏறிட்டு போகாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த டாட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுல என்ன ஃபிட்டிங் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த கப் போர்ஷன் வர்ற இடத்துல தான் பின்னாடி வந்து நமக்கு டாட்டினுடைய ஷேப்புமே வரும். அப்படி வரும்போது நமக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப டைட் ஆகாம ஓரளவுக்கு ஃப்ரீயா நமக்கு இருக்கணும் அப்படின்னா, இங்க நம்ம டாட் பிடிச்சிட்டு இங்க ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா தான் இதனுடைய ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த லூஸும் இந்த லூஸும் ஈக்குவல் ஆகி நமக்கு வந்து பேக்ல வந்து ரொம்ப டைட் இல்லாம போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சப்போஸ் இந்த டாட்டை நீங்க பிடிக்கல அப்படின்னா இங்க கொடுக்குற லைன் வந்து இங்க கொடுப்போம். அப்போ இங்க இருந்து நம்ம லைன் போடும்போது இந்த இடம் என்ன ஆகும்னா ரொம்ப டைட் ஆயிரும். சரிங்களா? அப்போ வந்து மூச்சு விடுறது கூட நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு கப் ஷேப் வந்து டைட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இங்க டாட் கொடுத்துட்டோம். அப்போ இங்க வந்து இதனுடைய சுற்றளவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ கிடைச்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம சைட்ல ஸ்டிச் போடும்போது நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். சப்போஸ் டாட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இங்க டாட்டுக்கான ஸ்பேஸே இருக்காது. அப்போ இடுப்பு சுற்றளவை நம்ம 4ஆ பிரிக்கும் போது இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அதாவது 1 இன்ச் கம்மியா வரும். இங்க இருந்து நம்ம கிராஸ் போடும்போது இப்படி போட முடியாது இல்லைங்களா, இப்படி ஸ்ட்ரைட்டா தான் போடுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து துணி இப்படி கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு துணி வந்து இங்க அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கப் ஷேப்புனுடைய லூஸ் கொடுத்துருவோம். 40 சைஸ்னா 40 சைஸ்க்கான லூஸ் கொடுத்துருவோம். ஆனா பேக் சைட்ல அப்படி கிடையாது. அது பின்னாடி இந்த டாட் பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த லூஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதுக்குன்னு பேக்குக்கும் இதுக்கும் இருக்கிற லூஸ் அளவுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் ஒன் சைடுக்கு அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன அளவுக்கு டீப் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ஆம்போல் அப்படிதான், செஸ்ட் ரவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேக் போர்ஷன். பேக் போர்ஷன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாட் போர்ஷன் ஒன்று இருக்கு, நெக் இருக்கு, ஆம்போல் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, சைடு க்ளோசிங் இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு பேக் போர்ஷன்ல இருக்கு. அப்போ நம்ம பேக் போர்ஷனை எவ்வளோ கவனமா நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டு பண்ணி மார்க் பண்றது பேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபோல்டிங் பீஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கீழே இருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்மளுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் அந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து நம்ம 2வது ஸ்டெப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோம். 3வது ஸ்டெப்பா ஷோல்டர்னுடைய எண்டுல இருந்து ஆம்போல்னுடைய உயரத்தை மார்க் பண்ணுவோம். அந்த ஆம்போல் உயரம் எந்த இடத்துல வருது அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து 1/4 எங்க வருதோ அந்த இடத்துல வரும். அப்போ அந்த ஆம்போல் ரவுண்டை நம்ம 1/2 ஆம்போல் சுற்றளவு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இடுப்பு பகுதிக்கு 1 இன்ச் டாட்டுக்கு கொடுத்து 1/4 + 1 இன்ச் கொடுத்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம மார்க் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த பேக் பார்ட்ல நம்ம கவனிக்கணும். பேக் பார்ட் கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதை டிபெண்ட் பண்ணி வர ஃப்ரண்ட் போர்ஷன், ஷோல்டர், ஆம்போல் எல்லாமே யோக்ல இருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வரும். பேக்ல வந்து இந்த லென்த்தை வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து முன்னாடி இறங்கிடும். அதே மாதிரி கப் போர்ஷனுக்கு நிறைய கிளாத் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கப் ஷேப் முன்னாடி இறங்கிடும். அந்தந்த பாயிண்ட் அங்கங்க நிக்கணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், அலவன்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ல நம்ம ஒரு பிளவுஸ் போட முடியும். அப்போ நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுல இருந்து இந்த டாட் இங்க பிடிச்சா நெக்கு ஓப்பன் ஆகும்.
இது இப்படி வரும் சரிங்களா. இதுவே இப்படி தள்ளி பிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப டீப் வரும்போது இதனுடைய அலவன்ஸை வந்து இந்த டாட்டினுடைய சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஒவ்வொரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷோல்டருக்கு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு தான் விடுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் தான் தையல் போடணும். ஆம் ஹோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் தையல் போடணும். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சுக்கு தான் நீங்கள் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த டாட்டு 3/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா இது மடிக்கும் போது அதில் பாதி வரணும். 1 இன்ச்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா மடிக்கும் போது ஒரு 1 இன்ச்சு வரணும். இந்த லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக நீடில் மார்க் போட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு 1/4 இன்ச்சு தான். அதுக்கு என்ன நெக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கொயர் நெக்குனா பட்டை பீஸாக கொடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பயாஸ் பீஸாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம உள்ளடக்குனது தான் வந்து இந்த பேக் பார்ட்டு. இப்போ பேக் பார்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் பார்ட் அப்படிங்கிறது நம்ம பிளவுஸ் வேர் பண்ணும்போது வர்ற முதுகு பகுதி. அந்த முதுகு பகுதியை நம்ம கட் பண்ணும்போது ஃபோல்டிங்கில் போடுவோம். அந்த ஃபோல்டிங் லைன் வந்து இந்த சென்டர் லைன். அப்போ ஒன் சைடு மார்க் பண்ணும்போது அது அப்படியே ஆப்போசிட் சைடு நமக்கு காப்பி ஆகும். நம்ம வெட்டும் போது ஒன் சைடு வெட்டினாவே அது டபுள் சைடுமே கட்டிங் வந்துடும். அதனால நீங்கள் கட் பண்ணும்போது ரைட் ஒரு தடவை லெஃப்ட் ஒரு தடவையாக நம்ம கட் பண்ணால் வேரியேஷன் வரும். ஓப்பன் பீஸாகவும் நம்ம கட் பண்ண முடியாது. அதை ஃபோல்டிங்கில் போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ தான் ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும் ஆம்ஹோலாக இருக்கட்டும் ப்ராப்பராக ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு துணியில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் சைடு. இது வந்து செல்வெஜ்ஜு. செல்வெஜ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸுக்கு முக்கியமாக, ஏன்னா எல்லாத்துக்கும் செல்வெஜ் தெரியாமல் டெய்லரிங்கில் வந்து மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. கரைப்பகுதி செல்வெஜ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாருமே. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு செல்வெஜ் அப்படின்னா என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ செல்வெஜ் அப்படிங்கிறது இந்த கரைப்பகுதி. சப்போஸ் நான் வந்து சொன்னாலுமே அதனுடைய நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பேருக்கு டெய்லரிங் வந்து நல்லாவே தெரியும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பிகினர்ஸ்க்கு, ஒரு விஷயத்த தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அது வந்து பிகினர்ஸ் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா தைக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது செல்வெஜ்னா என்ன, கிராஸ் கட்டிங் என்ன, நாச்சஸ் என்ன, நீடில் மார்க் என்ன, அந்த ஷோல்டர் ஸ்லோப் என்ன, சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே தெரியும். அது வந்து நான் என் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம்தான். பிகினர்ஸாக வர்றவங்களா இருந்தாலும் சரி, நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்வெஜ்ஜு இதை வந்து இப்படி நம்ம ஃபோல்டிங்கில் போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அன்ஈவனாக இருக்கிற இந்த போர்ஷனை வந்து நம்ம ஒரு மார்க் போட்டுருவோம். இது வந்து நமக்கு தேவையில்லாதது சரிங்களா. இதை மார்க் போட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு கீழே கொடுக்கணும். லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். திக்காக வேணும், இல்லை சன்னமாக இருக்கணும், இல்லை துணி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவனிப்போம். அப்படி வரும்போது இந்த இடத்துல நான் இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விடுறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பேக்னுடைய சென்டர் பகுதி, அதாவது ஃபோல்டிங்கில் இருக்கும். இது வந்து கீழ் பகுதி. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு, இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து நமக்கு சீம் லைன், இது வந்து சீம் அலவன்ஸ். புரியுதுங்களா. இது வந்து சீம் லைன், இந்த கோடு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது சீம் அலவன்ஸ். இப்போ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இடுப்புனுடைய சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு நான் 30 இன்ச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். அப்போ 30 இன்ச்சை வந்து நம்ம 4ஆக பிரிக்கணும் சரிங்களா. பாடி மெஷர்மெண்ட்டை எப்போவுமே நம்ம 4ஆக தான் பிரிப்போம். இதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்க்கல. உங்களுக்கு டவுட் வரலாம், செஸ்ட்டுக்கு மட்டும் சேர்த்துருக்கோம், வெயிஸ்ட்டுக்கு ஏன் சேர்த்தல அப்படின்னு. வெயிஸ்ட்டுக்கு சேர்த்தாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எப்போவுமே நம்ம டைட்டாக தான் போடுவோம். அதுவும் இல்லாத ஓப்பன் சரிங்களா. ஓப்பன் கார்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம இழுத்து தான் போடுவோம். ஆனால் செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஆம்ஹோலை கரெக்ட் பண்ணணும்.
ஆம்ஹோலுக்கு தேவையான லூஸ் கொடுக்கணும், செஸ்ட்டுக்கு தேவையான லூஸ் கொடுக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் வெயிஸ்ட் அப்படி கிடையாது. ஓப்பன் இதுதான். லாஸ்ட் ஹூக்கு கூட இழுத்து நம்ம டைட்டாக போடுவோம். அதுவும் இல்லாமல் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸஸாக தான் இருக்கும். அப்போ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ் அலவன்ஸ் மாதிரி தான். சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஓகே இல்லை, இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அளவு எடுக்கும்போது அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ளவுஸு இது எல்லாமே அது சாரீ எல்லாம் ஃப்ளீட் எடுத்தெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எடுக்கும் போதும் அதில் எப்படி பார்த்து டைட் பண்ணி எடுத்தாலும் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் அதுலேயுமே நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே இருக்கிறனால நீங்கள் வேஸ்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அலவன்ஸ் வந்து சேர்த்த தேவையில்லை. அதனால் ஏன்னா பேக் போர்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் தான் யோக் வச்சுருப்போம், அது இழுக்காது. ஆனால் பேக் தட்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் துணிக்கு தகுந்த மாதிரி. அப்போ அதனால் இப்போ நான் 30 இன்ச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 30 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த 7.5 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்காக, இந்த 1 இன்ச்சை வந்து நான் டாட் சின்னதாக தான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்கள் 3/4 இன்ச்சாக கூட இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது தான் ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து டாட்டுக்காக. இங்கே டாட் அலவன்ஸ் விட்டுட்டு இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக இல்லை, டாட் வந்து மிடில் தான், அதாவது சென்டரில் தான் நம்ம பிடிக்கணும். சென்டரில் இருந்து 1/2 இன்ச்சு அவுட்டர்லையோ இல்லை உள்ளேயோ தான் நம்ம பிடிப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பிடிப்போம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து உயரம். இந்த உயரம் அப்படிங்கிறது ஷோல்டர்ல இருந்து பிளவுஸினுடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உயரம் எடுத்திருக்கோம். அந்த உயரம் வந்து மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா 13, 13.5, 14, 14.5, 15, 16, 17 வரைக்கும் கூட உயரம் பிளவுஸ் உயரம் வைக்கிறாங்க. நார்மலான ஹைட் இருக்கவங்க, அதாவது 150, 160க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு 13, 14, 14.5 இந்த அளவு தான் வைப்பாங்க. சப்போஸ் அதை விட ஹைட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பாடி லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய உயரத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. 15, 16, 16.5 கூட வைப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்கும்போது அவங்களுடைய கப் ஷேப்பு என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை மார்க் பண்ணுவோமே ஒழிய பேக் உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண மாட்டோம். அதனால் பேக் உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவோட நம்ம என்ன சீம் அலவன்ஸோ அதை மட்டும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணால் போதும். இப்போ 14 இன்ச்சு உயரம் அப்படின்னா கீழே சீம் அலவன்ஸ் விட்டாச்சு, மேலே வந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து 14.5 மார்க் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஒரு கட்டிங் போட்டு உங்களுடைய உயரம் அதனால் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் போடலைன்னா குறையும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 14.5 அப்படிங்கிறத இன்னொரு 1/4 இன்ச்சு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். 14.75, 1/2 இன்ச்சு கீழே நம்ம வந்து அது வந்து ஷோல்டர்னுடைய சீம் அலவன்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். $14.25 ரெடியாக வர்ற மாதிரி இருக்கும். சைடில் ஸ்லோப்பாக ஸ்டிச்சஸ் போட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும், அதிகமாக போயிட்டாலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம அதிகமாக வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸ் அலவன்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு தைக்கும் போது சுருங்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்கிறதுல தப்பு இல்லை, நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது செஸ்டினுடைய ரவுண்டு. செஸ்டினுடைய ரவுண்டு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. 4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதை தான் வந்து இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து நான் 35ன்னு சொன்னேன், 4 இன்ச்சு சேர்த்தும் போது 39. சரிங்களா? இந்த 39க்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து சும்மா சென்டரில் மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக போட தேவையில்லை. இது வந்துக்கு நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இப்போ அடுத்தது ஷோல்டருக்கு உங்களுக்கு நான் கால்குலேஷன் கொடுத்துட்டேன். எவ்வளோ ஷோல்டர், என்ன நெக் அளவு வந்துச்சுன்னா எவ்வளோ உயரம் நம்ம ஷோல்டர் வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஜஸ்ட் ஒரு 9 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் எவ்வளோ நான் மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன், 3 இன்ச்சு நான் மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போ ஷோல்டர்னுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து எவ்வளவோ அதில் நீங்கள் ஒரு 3 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 15.5 அப்படின்னா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது 12.5 இன்ச்சு வரும். அந்த 12.5 நீங்கள் 2ஆக பிரிக்கும் போது என்ன அளவு வருதோ அதுதான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். இது வந்து 6.25.
இந்த 6.25 அப்படிங்கிறது நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்குக்காக விடுறது. சப்போஸ் இதை வந்து நான் ஒரு க்ளோஸ் நெக்காவோ இல்லை ஒரு ஹை நெக்காவோ ஒரு காலர் நெக்காவோ நான் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஷோல்டர்னுடைய அளவை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா பேசிக் ப்ளவுஸை வச்சு தான் எல்லா டிசைனையுமே நம்ம வந்து அந்த கால்குலேஷன் வச்சு தான் எல்லா வகையான ப்ளவுஸையுமே வந்து நம்ம தைக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேக்கினுடைய உயரம், செஸ்ட் ரவுண்ட் இதெல்லாம் எதுவுமே மாறாது. ஆனால் ஷோல்டர்னுடைய அளவு மாறும். இப்போ ஒரு காலர் நெக் மாதிரி நம்ம வைக்கிறோம். அதாவது யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் காலர் அந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ஷோல்டரில் 2ஆக பிரித்து அப்படியே வச்சிடணும். அப்போ 15.5 அப்படின்னா 7.25 வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதே 7.25 கீழையும் நம்ம மார்க் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு 7.25 மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம பாக்ஸ் போடணும். இப்போ அக்ராஸ் பேக் வச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் இப்படி கம்மியாக வருது அப்படின்னா இந்த அளவை வச்சு நம்ம கிராஸ் பண்ணி போட்டால் போதும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1/4 இன்ச்சோ உள்ள தள்ளிக்கோங்க. இப்படி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இங்கே செஸ்ட் ரவுண்டு வருது. இது இந்த லைன் ஃபுல்லாகவே செஸ்ட் ரவுண்டினுடைய சுற்றளவுக்கான லைன் தான். இப்போ இங்கே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1/2 இன்ச்சு இங்கே எதுக்காக நம்ம தள்ளி வைக்கிறோம், 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எதுக்காக தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பு 1/2 ஷோல்டர் வைக்கும்போது ரொம்ப ப்ராடாக தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் ஹோல் கிட்ட லூஸ் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் தள்ளி மார்க் பண்ணீங்கன்னா இப்படி கிராஸ் லைன் போட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்லீவனுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். 1/2 அப்படின்னாவே ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து நெக்குனுடைய அளவுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது கழுத்தினுடைய சுற்றளவு ஒரு 12 இன்ச் வருது அப்படின்னா நம்ம அதை 4ஆக பிரிப்போம். 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதில் இருந்து நம்ம இப்போ நம்மளுடைய நெக்குனுடைய ரவுண்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி கழுத்தினுடைய ரவுண்டு வந்து இப்போ சும்மா ஒரு விரல் வெட்டு இந்த அளவுக்கு லூஸ் வரணும். ரொம்ப டைட் பண்ணி எல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு லூஸ் வர மாதிரி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 14 அல்லது 14.5 வரும். இப்போ இந்த 14 வந்து 4ஆக பிரிச்சா நமக்கு 3.5 வருது. இந்த 3.5ல இருந்து 1 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? 1 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2.5 இன்ச் வருது. அப்போ இந்த 2.5 இன்ச்சு தான் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோஸான காலர் வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற அளவு. இதுதான் நமக்கு. அப்போ இங்கே பேக்கில் இது டபுள் வரும், ஃப்ரண்ட்டில் இது டபுள் வரும். அப்போ ஒரு க்ளோஸ் நெக் நம்ம வைக்கிறோம், ரவுண்ட் நெக் வைக்கிறோம், கழுத்தை ஒட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நெக்கு கொடுக்குறோம், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கொடுத்து வைக்கிறோம். அப்படிங்கும் போது எல்லாமே அதுக்கு வர்ற கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 2.25 இந்த அளவு தான் வந்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இங்கே ஷோல்டர் வந்து 1 இன்ச் வந்து நீங்கள் டவுன் கொடுத்துக்கோங்க. பாடியினுடைய அளவு பெருசாக பெருசாக ஷோல்டர் ஸ்லோப்பு வந்து 1.25 வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா நெக்கு கிட்ட லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து மேக்சிமம் 1 1.25 வரைக்கும் தான் இந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்லோப் கொடுப்போம். அப்போ கழுத்து இங்கே இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது தான் இங்கே வந்து நமக்கு 1.25 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு இதில் கொடுத்துருக்கேன். 1 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த கழுத்து அகலமாக என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் ஸ்லோப்பினுடைய அளவு வந்து நமக்கு குறையும். அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணுறோம். பின்னாடி வந்து ஒரு க்ளோஸ் நெக் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து கழுத்தை ஒட்டி வர ரவுண்ட் நெக்கு இல்லை காலர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லோப் கொடுக்குறோம். 1 இன்ச்சு நான் டவுன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஸ்லோப் கொடுக்குறேன். இதில் வந்து சீம் அலவன்ஸ் இருக்குது. நான் இதில் சீம் அலவன்ஸ் இங்கே தான் வரும். நீங்கள் அதனால் அதை கடைசியாக சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு போட் நெக் வைக்கிறேன். சரிங்களா? ஒரு போட் நெக் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் ஷோல்டர் தின் ஷோல்டராக தான் வரும், நெக்கு வந்து ப்ராடாக வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது இங்கே நான் கொடுக்குற அளவு எனக்கு ஒரு ரெடி ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 2.25க்கு நான் ஒரு லைன் போடுவேன். அந்த லைனுக்கு ஒரு பாக்ஸ் போடுவேன். பின்னாடி வந்து ஒரு 3 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் டவுன் வரும். அப்போ இதுக்கு வந்து நான் ஒரு
ஷேப் கொடுக்குறேன். இதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு சீம் லைன் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா இதுதான் நம்மளுடைய உயரம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தான் கீழே டவுன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு நெக்கு க்ளோஸாக இருக்கும்போது 1 இன்ச்சா இருக்கிற அந்த ஸ்லோப், அதே நெக் அகலமாகும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே தான் நெக் லைன் வருது. நெக் லைன்லேருந்து ஸ்லோப்பு தான் நீங்கள் கணக்கு போடணும். நெக் லைன்லேருந்து தான் ஸ்லோப் கணக்கு போடணும். நீங்கள் இங்கிருந்தே வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு அளவு கிடையாது. நம்ம இங்கே நெக் லைன்லேருந்து எவ்வளோ நம்ம வந்து ஸ்லோப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இதிலிருந்து நம்ம கொடுக்கும்போது இங்கே தான் ஒரு லைன் கொடுக்குறோம். அப்போ வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் தான் நமக்கு வந்து கணக்கு வரும். சரிங்களா? அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அப்போ இந்த இடம் உங்களுக்கு இங்கே 1 இன்ச்சா இருந்தது. இப்போ வந்து இந்த 1 இன்ச்சு இப்போ உங்களுக்கு 1/2 இன்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல மிடில்ல ஒரு அளவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு கொடுப்பீங்க. அது வந்து ஒரு 3/4 இன்ச்சா ஸ்லோப் வரும். ஷோல்டர் ஸ்லோப் அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கழுத்தினுடைய சுற்றளவு 4ல் 1 பங்கு. அதுல எவ்வளோ நீங்க மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. அந்த அளவு வச்சுட்டு ஒரு பாடி 40க்கு மேல போச்சுன்னா 1.25 வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வருது அப்படின்னா 1 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச்சில் நீங்க வந்து சீம் லைன் போடாதீங்க. சீம் லைன் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சீம் லைன் இல்லாம ஸ்லோப் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க சீம் லைன் மார்க் பண்ணுங்க. ஏன்னா இதுல அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால எப்பவுமே சீம் லைன் போட்டு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணாதீங்க. அப்போ இங்கிருந்து நம்ம இங்க கொடுக்கும்போது 1 இன்ச் வருது. அதுவே இங்கிருந்து இங்க கொடுக்கும்போது 1/2 இன்ச் வருது. இதுதான் ஷோல்டர் ஸ்லோப். எந்த அளவுக்கு நீங்க இது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மார்க் போட்டுட்டு உங்களுடைய நெக்கு அகலம் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அகலம் வந்து அதுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் இந்த லென்த் வந்து உங்களுக்கு ஏதோ வேரியேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க ஏதாவது மிஸ்டேக் ஆகி கொஞ்சம், அதாவது மிஸ்டேக்குங்கிற இது என்னன்னா நெக்கு அதிகமா வைக்கும் போது உயரம் குறையிற மாதிரி வருது அப்படின்னா நீங்க இதை வந்து மாத்திக்கோங்க. இப்போ க்ளோஸ் வரும்போது இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆரம்பிக்குது இங்க வரைக்கும். அடுத்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இதை விடவே கம்மியா வைக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு மாறும். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா க்ளோஸ் நெக்கா வைக்கிற காலர் நெக்குக்கெல்லாம் 1 இன்ச் 1.25 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கொடுங்க. மீடியமா வைக்கிற நார்மல் க்ளோஸ் நெக்குக்கு எல்லாமே ஒரு 3/4 இன்ச் கொடுங்க. நல்லாவே போட் நெக் மாதிரி வர்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். இது நீங்க இப்படி கால்குலேஷன் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நான் சொல்றத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இந்த கழுத்தினுடைய அகலத்தை பொறுத்து ஸ்லோப்பினுடைய ஹைட் வந்து மாறும். அதை வந்து நீங்க நல்லாவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு. ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு எப்படின்னா நம்ம இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்குக்காக நம்ம எடுத்துருக்கிற ஆம்ஹோல். இப்போ இங்கே இருந்து நம்ம ஆம்ஹோல்னா 1/2 16 இன்ச்சு வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வருது அப்படின்னா அதில் பாதி எவ்வளோ அப்படின்னா 8 இன்ச்சு. அப்போ நமக்கு இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது இதில் மிட் பாயிண்ட் வச்சு ஒரு கிராஸ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு இதுக்கு கீழே ஒரு கொடுத்துருங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வரணும். அந்த 8 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற ஆம்ஹோல் இதுவே ஓகே. சப்போஸ் 8 இன்ச்சு வரல, எனக்கு 7.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னா இந்த ஆம்ஹோலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டை கரெக்டாக அதுக்கான ஷேப்போட நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஆம் ஹோலாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஆம் ஹோலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆம் வந்து டைட் ஆகிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நமக்கு வராது. இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறதுலே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா ஸ்லீவும் சரி பாடியோடைய இதுவும் சரி செட் ஆகாது, வித்தியாசம் வரும். அப்போது நம்ம இங்கிருந்து இங்கே நான் வந்து விட்டுட்டேன். இது என்னதுன்னா இந்த இடத்துல நம்ம சீம் அலவன்ஸ், இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு நான் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைனில் மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு தான் எனக்கு 1/2 ஆம்ஹோல். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இது வந்து க்ளோஸ் நெக்குக்கு நம்ம வைக்கிற ஆம்ஹோல். இதுவே நம்ம நார்மலாக வைக்கிற ஒரு ரவுண்ட் நெக் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆம்ஹோல் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம 1/2 போட் நெக்கு இதுக்கெல்லாம் தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பேக் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்பு
இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மார்க்கிங் வந்துடும். இது வந்து காலர் நெக்கு, இது வந்து போட் நெக்கு, இது எல்லாமே இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் நெக் வைக்கிறோம். ஒரு ரவுண்ட் நெக்குக்கு நம்ம எப்படி வந்து ஷோல்டர் வந்து நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னு தெரியும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6.25 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. 6.25 அப்படிங்கிறது இதனுடைய மார்க்கிங். இப்போ இந்த ப்ளூ மார்க்கிங்கை நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த பிங்க் மார்க்கிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கே செஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வருது. 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. அதாவது 1/2 மைனஸ் 1 இன்ச்சு. அப்போ 8 இன்ச்சு வர இடத்துல எனக்கு 7 இன்ச்சு வருது. அப்போ இந்த சீம் லைன் எட்ஜில் இருந்து 7 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 6.25 வர்ற இடத்துல இங்கே வந்து நான் 6.5 வைக்கிறேன். எதனாலனா இப்படி உள்ள தள்ளி ஆம்போல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக 6.25 வைக்கிற இடத்துல ஸ்லாண்டிங்காக சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடுறேன். நல்லா இந்த 1/4 இன்ச் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது இந்த ஆம்போல் வந்து இப்படி உள்ள தள்ளி வந்துடும். நம்ம சிசர்னுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்படி உள்ள தள்ளிடும். அப்படி உள்ள தள்ளி வரக்கூடாது. ஏன்னா அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் ஆம்போல் வெட்டும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராமல் இந்த ஷோல்டர் எட்ஜு மட்டும் தள்ளி வந்துடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 இன்ச்சு இங்கே 6.25 வைக்கிறேன், இங்கே 6.5 வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் லைன் போடும்போது லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் வரும். அந்த லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் லைன் போட்டுட்டு இதுக்கு மிட் பாயிண்ட், இது வந்து டோட்டலாக வர்ற ஷோல்டர்னுடைய மிட் பாயிண்ட். இதை வந்து எப்படி மடித்து இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல் கர்வ், இது வந்து ஆம்ஹோல் ரூலர்னு சொல்லலாம், ஆம்ஹோல் கர்வ்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த 1/2 இன்ச்சில் டச் பண்ணுற மாதிரியும் இந்த லைனில் வந்து டச் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு மார்க்கிங்க்கான ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்துடக்கூடாது. இப்போ இதில் மட்டும் நம்ம ஒரு லைன் போடுறோம். இதுதான் நமக்கு ஆம்ஹோல். இப்போ இதை வந்து இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா. இங்கே 8 இன்ச்சு வருது. இந்த மாதிரி ஆம்ஹோல் போடும்போது ஷோல்டர் அவுட்டரில் போகுது. இங்கேருந்து 8 இன்ச்சு கரெக்டாக வருது. இந்த மாதிரி நம்ம போடும்போதும் இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரும். இந்த போர்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலான டேப் வச்சு ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுற இடத்துல ஒரு 1.25 1.5 கூட மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து ரொம்ப ரேர். மேக்ஸிமம் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே கரெக்டாக வரும். அப்படி இல்லை இது அகலம் அதிகமாகுது அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே நீங்கள் இந்த லைன் போட்டிங்க அப்படின்னா போதும். சப்போஸ் இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் வந்து 6ஆக பிரிக்கணும். அப்போது 35 டிவைடட் 6 அப்படிங்கும்போது உங்களுக்கு 5.8 சம்திங் வருது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே 5.8 அப்படிங்கிற அளவை நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம ஆம்ஹோல் ட்ரா பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதுக்குள்ள ஆம்ஹோல் வந்து செட் ஆகாது. அப்போ நம்ம கீழே இறக்கி ஆம்ஹோல் ஷேப் நம்ம கொடுப்போம். அதுக்காக இப்படி ரொம்ப டீப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து சுருக்கம் வரும். அதனால் எந்த இடத்துலையுமே ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒரு பேண்ட்டாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே ஒரு வளைவான பகுதி ஒரு கர்வ் லைன் வருது அப்படின்னா அதை ரொம்ப டீப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே சுருக்கம் வந்து அதிகமாகும். புரியுதுங்களா. எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக ஒரு இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னா அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரணும்னு இல்லை, நெகட்டிவாக கூட மாறும். ஆம்ஹோலுமே அப்படிதான். ரொம்ப டீப் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னாலும் சுருக்கம் வரும். அது ஸ்லீவ் பொசிஷன் வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் நமக்கு ஃபினிஷிங் வந்து கொடுக்காது. அதனால் லைட்டான ஒரு கர்வ் தான் வரணும். நல்லா டீப்பாக கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். அதனால் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு 8 இன்ச்சு கரெக்டாக ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வெட்டும்போது கரெக்டாக அந்த 8ல் வந்து நிற்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு வெட்டினதுக்கப்புறம் எப்போவுமே நான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது இந்த பேக்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து
ஸ்லீவ்லையுமே நம்ம கட் பண்ணணும். அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்லீவ் கட் பண்ணுற மெத்தட் வந்து இந்த மாதிரி 1/2 ஷோல்டருக்கும் சேம் அதே தான், நார்மலான ஷோல்டருக்கும் அதே தான். புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த போர்ஷனை வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுறோம். இதுவே உங்களுக்கு 1/2 ஷோல்டர்னா இதுல இருந்து இதுல கனெக்ட் பண்ணும். இந்த ஹைட்டும் வித்தியாசம் வரும், இந்த ஹைட்டும் வித்தியாசம் வரும். இதுதான் நம்மளுடைய ரவுண்ட் நெக்குக்கும் 1/2 நெக் க்ளோஸ் நெக்குக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து நம்ம கழுத்தினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ கிளாத் வந்து நம்ம குறைக்கிறோம். சரிங்களா? இங்கே நம்ம கிளாத்தை வந்து அதிகப்படுத்தும் போது ஆம்ஹோல் என்ன ஆகும்னா, இங்கே வச்சா ஆம்ஹோல் ரவுண்டு செட் ஆகாது. அதனால ஆம்ஹோலை வந்து நம்ம டவுன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒன்று தான். ரவுண்ட் நெக்குக்கு இந்த நெக் வந்து செட் ஆகாது. புரியுதுங்களா? அதே மாதிரி 1/2க்கு இந்த நெக் இந்த ஷோல்டர் வந்து செட் ஆகாது. ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் நம்ம வைக்கணும். இப்போ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து கழுத்தினுடைய அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், அதாவது ரெடி ஷோல்டர் அப்படின்னு ஒரு கால்குலேஷன், ஒரு மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து உங்களுடைய நெக்கினுடைய ஷேப்பை வந்து டிசைட் பண்ணுறது. ஷோல்டர் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா யூ நெக் வந்து கரெக்டாக வரும். சப்போஸ் தின்னான ஷோல்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு பா ரவுண்டு அல்லது நல்ல ப்ராட் ரவுண்டு இதுதான் வரும். அப்போ அதில் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தின் ஷோல்டர் தான் வேணும், எனக்கு ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் தான் வேணும் அப்படின்னா, ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, அப்புறம் சீம் அலவன்ஸ் சேர்த்தும் போது 2.25, நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு நான் சொல்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு விட்டால் அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. சப்போஸ் நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிக்க மாட்டேன், ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் பிடிப்பேன் அப்படின்னா உங்கள் மெஷர்மெண்ட்லேயுமே நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கினுடைய அளவு 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராட் ஷோல்டரில் இது வந்து கழுத்தினுடைய அகலம் தானாகவே அதுக்கு எவ்வளோ அகலம் வருமோ அந்த அகலம் அதுலேயே வந்துடும். இப்போ இந்த ரவுண்டை வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, எத்தனை ப்ளவுஸ் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரி நெக்கினுடைய ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இதில் ஒரு அளவு மார்க் பண்ணி அதே அளவு அவங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தைக்கிற எல்லா ப்ளவுஸுமே ஒரே மாதிரி வரும். சப்போஸ் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த மைன்யூட்டான பாயிண்ட் வந்து வேரியேஷன் வரும்போது நெக் ஷேப் வந்து லைட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இதில் நீங்கள் ஒரு இது பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பா ரவுண்ட் அப்படின்னா இந்த கார்னருக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கும்போது இங்கே எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுவே அந்த ஷேப் மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1.1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுவே இன்னும் கொஞ்சம் அந்த ஷேப்பை நல்லாவே ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 8 பாயிண்ட்லேருந்து நம்ம லைன் போடுறோம். இதுதான் வந்து நமக்கு நெக்கினுடைய ஷேப்புக்கான ஒரு மெஷர்மெண்ட்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த அவுட்லைன் வந்து வரும். இப்போ இந்த அகலமான நெக்குக்கு இங்கே என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதுதான் அந்த நெக்கினுடைய அமைப்பு. இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தின் ஷோல்டர், அதாவது ரெடியாக இந்த இடத்துல 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே 1/4 இன்ச்சு போயிடும், ரெடியாக உங்களுக்கு கிடைக்கிறது 2 இன்ச்சு தான். அப்போ வந்து இந்த ஷோல்டர்னுடைய பகுதி வந்து 2 இன்ச்சு தான் வரும். அப்போ வந்து தின் ஷோல்டர், பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராட் நெக்காக இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப ப்ராடாக வைக்கும்போது நெக்கு டீப்பாக போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நெக்கு டீப் போடுவேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ரொம்ப ப்ராடாக வரும்போது நெக்கினுடைய ஸ்கின் போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் வந்து ப்ராடாக வேணும், நெக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா இப்போ வந்து ரெடியாக ஒரு 2.25 இன்ச்சு எனக்கு ஷோல்டர் ரெடி அளவு, அதாவது ரெடி ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் வந்து 2.25 அப்படின்ட்டிங்கன்னா இங்கே 2.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு வருது. இப்போ இதே நெக்கினுடைய டீப் இதே தான், ஆனால் ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ இதில் நீங்கள் என்ன இந்த ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு யூ நெக் கிடைக்கும். ஆனால் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். இது ரெண்டு தான் வந்து பாசிபிள். அதாவது உங்களுக்கு தின் ஷோல்டராக இருக்கும்போது உங்களுடைய நெக்கு வந்து நல்லா ப்ராடாக அகலமாக தான் வரும். இந்த தின் ஷோல்டருக்கு யூ நெக் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இந்த ஷோல்டர் பகுதியை நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு
அந்த ஃப்ரண்ட்ல வர்ற ஷேப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி ஆம்போல் வந்து மேலே ஏறி வரும். அப்புறம் ஆம்போலுமே நம்ம லூஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால இந்த ஷோல்டர் அளவை நம்ம மாற்ற முடியாது. அப்போ உங்களுக்கு தின் ஷோல்டர் அப்படின்னா இந்த நெக்கினுடைய அகலம் வந்து பெருசாக தான் வரும். அதே ப்ராட் ஷோல்டர் அப்படின்னா இந்த யூ நெக் ஷேப் உங்களுக்கு கொண்டு வரலாம். அப்போ உங்களுடைய ஷோல்டர் என்ன வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பேக் நெக்கினுடைய ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்போ இந்த பேக் தட்டை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் ஸ்லோப் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். என்ன நெக்கினுடைய இது கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்க ரொம்ப போட் நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப ஓப்பனா கொடுத்துடக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து அக்ராஸ் ஷோல்டர் வந்து ஒரு 12.5 வருது அப்படின்னா இதுக்கு உள்ளதான் இந்த இதுல வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். இதுக்குள்ளதான் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும். இதை தாண்டி போயிருச்சு ரொம்ப குட்டி இந்த அளவு வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும். ஒரு 2 இன்ச்சு இங்க வைக்கிற 2 இன்ச்சு இங்கேயும் வரணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு தான் நெக் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டாட்டை வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்க மெஷர்மெண்ட்டை அப்படி ஏன்னா 1 இன்ச் எக்ஸஸா கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டா நம்ம மடிச்சுக்கிறோம். மடிக்கும் போது இங்க என்ன அளவு வருதோ இதுதான் இதனுடைய மிட் பாயிண்ட். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. டாட்டுக்கு எவ்வளோ லென்த் கொடுக்குறீங்க? பேக் லென்த் வந்து அதிகமா இருந்தா டாட்டும் 4 இன்ச்சஸ் கொடுக்கலாம். நார்மலா 13, 14 தான் வருது அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம சென்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இதுதான் வந்து நார்மலான ஒரு டாட்டுக்கான அளவு. ரொம்ப ஹெவி வேஸ்ட் அதாவது ஒரு 40-45 வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த டாட்டை வந்து அந்த பக்கமோ இந்த பக்கமோ சேஞ்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அகலமான பேக் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிட் பாயிண்ட்லேயே வைக்காம கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். ரெண்டாவது நம்ம இப்போ இங்கே தின் ஷோல்டர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை நல்லாவே எனக்கு ஒரு 1.5 இன்ச்சு தான் எனக்கு ஷோல்டர் ரெடி வேணும் அப்படின்னா இந்த ஷோல்டரை வந்து நம்ம இந்த அளவுக்கு டீப்பாகவும் அகலமாகவும் கொண்டு வந்து இதில் ஒரு நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கே இருக்க கேப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாட் பிடிச்சி இங்கே ஸ்டிச் எல்லாம் வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த டாட்னுடைய ஹைட்டை வந்து குறைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இந்த அளவுக்கு ப்ராடு வைக்கும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளிட்டு இதை வந்து நம்ம மிட் பாயிண்டா மாத்திக்கலாம். இந்த சென்டர் லைனை வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி தள்ளிட்டு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் டாட்டை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த நெக்கு அதுக்கு மேல ஓப்பன் ஆகாது. சரிங்களா? ஆல்ரெடி இதுவே ப்ராடு. இன்னும் இங்க நெருக்கி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நெக் வந்து இன்னும் அவுட்டர்ல போகும். அப்படி போகும்போது நம்ம நெக்கினுடைய ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டாட்டை வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பேக் பார்க்கும்போது நீட்டாக பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம இப்படி வளைச்சு தையல் போடாமல் உள்பக்கமாக அப்படியே கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடணும். அப்படி இல்லாட்டினா இந்த வேஸ்ட்டுக்கிட்ட மட்டும் இங்கே மட்டும் லைட்டாக ஒரு டைட்னஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு பேக் போர்ஷன் வந்து நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு வரும். சப்போஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் பேக் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன இன்னொரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக் டாட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்மி பண்ணிக்கலாங்கிற போது ஒரு டோட்டலாகவே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 1/2 கொடுக்காம ஃப்ரண்ட் போர்ஷன் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து முன்னாடி சேர்த்திக்கலாம். உதாரணமாக 1/4 வேஸ்ட் வந்து 7.5 இன்ச்சு தான் அவங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க முன்பக்கத்துக்கு யோக்கு கிட்ட சுற்றளவு வந்து 8 இன்ச்சா வச்சுக்கலாம். அப்போ முன்பக்கம் வந்து 8 இன்ச்சு கொடுத்துடுறீங்க அப்படின்னா பேக் சைடில் மடிச்சு வச்சு 7 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி வரும். அதே ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுக்கு உள்ள ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இது எல்லாமே. ஆனால் ரிப்பீட்டடாக இந்த வீடியோ பாருங்கள். நான் தெளிவாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாவே இதில் என்னென்ன விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் 1/2 ஷோல்டருக்கு தனி டிராயிங் போட்டுக்கோங்க, நார்மலான நெக்குக்கு தனி டிராயிங் போட்டுக்கோங்க. நான் ஒன்றா போட்டதுக்கான காரணம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் போடும்போது இப்போ 1/2 ஷோல்டர் அப்படிங்கிறது நமக்கு 7.75 வைக்கிறோம். 1 சைடு ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம ரவுண்ட் நெக்கு வைக்கிற ஷோல்டர் அப்படிங்கும்போது 6.25 இன்ச் வைக்கிறோம்.
இதுதான் வித்தியாசம். அதை வச்சுதான் நம்ம ஆம் ஹோல் இது எல்லாமே நம்ம மார்க் பண்றோம். இப்போ இந்த டாட்டை வந்து நம்ம லைட்டா இப்படி தள்ளி வச்சு இந்த நெக்கினுடைய ஷேப் வந்து மாறாம நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? இது உள்பக்கம் தள்ளினீங்கன்னா கண்டிப்பா நெக்கினுடைய அவுட்ரு அந்த இது வந்து மாறும். இப்போ இப்படி நம்ம தள்ளி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த இடத்துல லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எங்க இருந்து போடுறீங்க? இங்க சென்டர் டாட் பிடிச்சா அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து, இப்படி தள்ளி வச்சு பிடிச்சிங்கனாலும் அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து இப்படி கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்லாண்டிங்கா இந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு 1/4 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணீங்கன்னா போதும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க நீங்க டாட் பிடிக்கும் போது இங்க இருக்க அளவுக்கு இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். சப்போஸ் இது பிடிக்கல அப்படின்னா இங்க டாட் பிடிக்கும் போது இது வந்து மேலே ஏறி, அப்போ அது ஈவனா வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க கொடுத்துருக்கிற லைனை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மேலே ஏத்திக்கிறோம். இப்படி மேலே ஏத்துறது வந்து எல்லாருக்குமே நம்ம பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒரு பாடி ஷேப் வந்து மாறுது பாத்தீங்களா? அதாவது ஒரு நம்ம வெயிட், நம்ம ஏஜுக்கும் நம்ம வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலா தான் இருக்கும். இப்போ வந்து டீனேஜ்ல இருக்கவங்களுக்கு ஒரு நார்மல் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 35, 38, 40க்கு உள்ளதான் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேக்ல வந்து மசில்ஸ் எல்லாமே கம்மியா நார்மலா பிளெயினா தான் இருக்கும் அவங்க பாடி ஷேப்பே. அதுவே கொஞ்சம் பிளஸ் சைஸ் கப் ஷேப்பா இருந்தாலும் அவங்களுடைய ஏஜா இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக பேக்ல வந்து மசில்ஸ் வந்து அங்கங்க ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ள மேலே ஏறி வர்றது, கரெக்டா ரவுண்டு வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு மட்டும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பேக்ல வந்து முதுகு தூக்காது, இந்த இடம் லூஸ் வராது. அதுக்காக டாட் பிடிக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வரும், அது பின்னாடி மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம டாட் பிடிக்கிறோம். அப்போ நீங்க இங்க ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் வந்து இப்படி உள்ள ஏறி வர்றவங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வரும். அதனால இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பேக்ல வந்து ரொம்ப கிளியரா இருந்தீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். அதனால இந்த பேக்ல வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து உங்க கிளாரிட்டிக்காக நான் எடுக்கிற கிளாஸ் தான். ஒரு ஃபுல் பிளவுஸ் வந்து நான் கட்டிங் வந்து இந்த இது எல்லாமே தியரியா இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கட்டிங் போடுவோம். அதனால பேக்ல வந்து இத்தனை நுணுக்கங்கள் இருக்கு, அதை எல்லாமே நீங்க நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இவ்வளவு நேரம் தொடர்ச்சியா வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாவே கட்டாயம் ஓரளவுக்கு உங்களுக்கு டைலரிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வரீங்க அப்படிங்கிறது தெரியுது. அனைவருக்கும் நன்றிகள். ஏன்னா ஒரு மணி நேரம் வீடியோ அப்படிங்கிறத வந்து இவ்வளவு தூரம் துல்லியமா நீங்க பார்த்துட்டு வரீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் இதுல நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. நோட்ஸ் இல்லைன்னா எழுதிட்டு இருந்திருப்பீங்க. இதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுனாலுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அவங்க ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்க்காம இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப பரீட்சை லீவு மற்றதெல்லாம் இது பண்ணா கூட உங்களுக்கு டைமிங் யாருக்காவது ஃப்ரீ டைமிங் ஏதாவது இருக்கு, 1 மாசம் 2 மாசம் ஏதாவது கொஞ்சம் டைமிங் கிடைக்குது அப்படிங்கிறப்ப பொண்ணுங்க யாராவது இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு ஒரு தொழில் கத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அது மாதிரி கொடுத்து கூட நீங்க அவங்களுக்கு அனுப்பி அவங்கள அதை தைக்க சொல்லி நீங்க பழக சொல்லலாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். அதனால இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல முன்பகுதியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இன்னும் கையெல்லாம் இருக்குது, இது அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுமே தனித்தனியாவே போட்டுறேன். ஒரு சில விஷயங்கள் பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் பார்த்து பிரிச்சு நான் போட்டுறேன். அதனால உங்களுக்கு நீங்க மற்ற சிரமங்கள் ரொம்ப பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 பார்ட் அதை பிரிச்சு போடலான்னு தான் பிளான் பண்ணி தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுனது. ஆனா அவங்க நடத்தும் போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு அதை எடிட் பண்ணி தனியா பிரிக்கணும்னு தோணலை. ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்காவே இருக்கு. ஷோல்டர் பத்தி பேசும்போது ஆம்கோலை சம்மந்தப்படுத்தி தான் அந்த ஷோல்டர் பேசுறாங்க, அதே மாதிரி நெக்கை சம்மந்தப்படுத்தி தான் ஷோல்டர் பேசுறாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை சொல்லி கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இணைப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு மார்பு சுற்றளவை நாளா பிரிக்கிறதுல ஒரு 2 பகுதி இதுல ஃபோல்டிங் பண்ணும் போது ஒரு பகுதி வைக்கிறாங்க. அதுல இருந்து தான் உங்களுக்கு ஷோல்டரு, அதுக்கப்புறம் நெக்கினுடைய சைடு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட், சைடு ஜாயிண்ட் மற்றது எல்லாமே அந்த மார்பு சுற்றளவு பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களும் இங்க பண்றாங்க.
பிளவுஸினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நெக் வந்து எவ்வளோ ஹைட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வைக்கலாம், குறைஞ்சபட்சம் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியுமே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கறனால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால இதில் எந்த பாட்டுமே நான் பிரித்து போடலை. அதே மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பிரித்து போட முடியுமோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கும் அது வந்து ரொம்ப எளிமையாக புரியறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு தான் நான் பண்ணினேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அது எதுவுமே பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால மற்றது அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பட்டி, ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் உங்களுக்கு கை கையினுடைய அளவு, கை ப்ளஸ் அந்த ஆம்கோல் ஜாய் அளவு மார்க்கிங், இது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியிற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிப்படை சொல்லி கொடுத்துருவாங்க. இதுல வந்து எந்தெந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும், எந்த விஷயத்துல தவறுகள் ஏற்படாம நம்ம அதை எந்த அளவுகள் வந்து எந்தெந்த விஷயங்கள் மாறி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து நாம அதில் கவனிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு பகுதி வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போட்டுட்டு வரோம். மார்க்கிங் அப்படிங்கிறது தனி. இதுல எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் மார்க்கிங் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.